இன்றைக்கி சேனக்கிழங்க வச்சு டிஃபனுக்கு சாதத்துக்கு 2 ஆப்ட் ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாமா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சேனக்கிழங்கோட தோலெல்லாம் சீவிக்கலாம். அதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். கையில் மசிக்க முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பல்ப்பை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே புளித்தண்ணி சேர்த்து அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறிக்கலாம்.